கற்பனை. உங்க மைண்ட்ல ஒன்று இருக்கு, ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. இப்ப நான் தெரியக்கூடாது, உங்க கேமரா தான் ஆன்ல இருக்கணும். 2 நிமிஷம். ஒரு பொட்டல் காடு, ஓரத்தில் ஒரு மரம், அதை தாண்டி ஒரு காடு. பொட்டல் நிலம், ஒற்றை மரம், அதை தாண்டி காடு. ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தட்டு தடுமாறி ஓடுகிறது மான், பதட்டத்தோடு ஓடுகிறது மான். அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடுகிறது மான். கேமராவை கொஞ்சம் திருப்புறோம், எதை பார்க்குதுன்னு. அங்கே ஒரு வேடன் அம்பை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மானை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடன். அதிலே அகப்பட்டு விடக் கூடாது என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது. அதன் கால்கள் விதிர் விதிர்த்துக் கொண்டிருக்கின்றன. இதோ கொஞ்ச நேரத்தில் காற்றுக்குள் நுழைந்து விட்டால் வேடனிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது. காடு தீப்பிடித்து எரிகிறது. என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது. அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்திலிருந்து பேர் இடி கேட்கிறது. அந்த வினாடியில் அது காலெல்லாம் நடுங்க யோசிக்கிறது. அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. காரணம், அது பிரசவ வலியில் இருக்கிறது. இவ்வளவு சூழல். அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது. நான் என்ன செய்ய? ஆன்மா அதனிடத்தில் கேட்கிறது, ஏ மானே, திரும்பி வேடனிடத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா? எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா? அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா?